சர்க்கரை நோய்ன்றது இப்போ ஒரு காமனான ப்ராப்ளமாக மாறிக்கிச்சு. முன்னாடியெல்லாம் கேட்டால் கொஞ்சம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் அந்த மாதிரி பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டிருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. இது நம்ம ஆரம்பித்தா நம்ம மாத்திரைகள் சாப்பிட்டுனே இருக்கணும். அது விட்டு அது இன்சுலின் அந்த மாதிரி பெரிய லெவலுக்கெல்லாம் போயிடும். நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு சில பொருள்கள் வைத்து நம்ம ரொம்ப சிம்பிளாகவே இந்த சர்க்கரை நோயின்ற ப்ராப்ளம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக நமக்கு வெண்டைக்காய் பயன்படுத்திக்கலாம். வெண்டைக்காய் வந்து எல்லா ஒரு கிச்சன்லும் ரொம்ப சுலபமாக இருக்கிற ஒன்று. இதுக்காக வெண்டைக்காய் எப்படி நமக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு பவுலில் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடணும். அதில் நம்ம வெண்டைக்காய் மேலே கீழே லைஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நடுவாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். ரொம்ப சின்னதாக எல்லாம் கட் பண்ணுறது அவசியம் இல்லை. லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்படின்னா நாளை காலையில் இருந்து தான் நம்ம அந்த மருத்துவம் பயன்படுத்த போகிறது. அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலமே அந்த வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு நாள் நைட்டு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த வெண்டைக்காய் அதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற சர்க்கரை வந்து நம்ம குடலில் தான் இருந்து அப்சார்ப் ஆகுறது. அந்த சர்க்கரை அந்த உடம்புக்கு தேவையில்லாமல் இருக்கிற சர்க்கரை லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெண்டைக்காய் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம 2 வாரமாவது குடிக்கிறது தான் நமக்கு மருத்துவ பெனிஃபிட் இதோட கிடைக்கும். வெண்டைக்காயில் உள்ள சாலிபிள் ஃபைபர் வந்து நம்ம பிளட்டில் உள்ள சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஒரு சிலருக்கு வந்து ஹை பிளட் சுகர் இருக்கிறதுனால கிட்னிக்கு ஏதோ பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அவருக்கு கூட பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கிற தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்போ 2 வாரம் நம்ம குடித்ததுக்கப்புறம் நம்ம பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 100% நீங்கள் பிளட் சுகர் வந்து நார்மலான லெவலுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இல்லை சுகர் இருக்கிறவங்கள நீங்கள் தெரியும் அப்படின்னா அவருக்கு இந்த டிப்ஸ் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவருக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.